வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வெற்றிகொண்டான். நடப்பு பருவத்திற்கான குறைஞ்சபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் கோதுமை கொள்முதல் இலக்கை 15% மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. அதன்படி 34.5 மில்லியன் டன் கோதுமை கொள்முதல் செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளது. பருவம் தவறிய மழையால் பயிர்கள் சேதமடைந்ததால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளிடமிருந்து அதிக அளவில் கோதுமை கொள்முதல் செய்வதை சாத்தியமாக்கும் வகையில் பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் உள்ளிட்ட முக்கிய உற்பத்தி மாநிலங்களில் கோதுமை கொள்முதல் தர விதிமுறைகளை தளர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய உணவுத்துறை செயலாளர் திரு சோப்ரா தெரிவித்துள்ளார். போக்குவரத்து இணைப்பு மற்றும் சுற்றுலாவிற்கு ஊக்கமளிக்கும் வகையில் ஜம்மு ஸ்ரீநகர் இடையே நேரடி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை இம்மாதம் 30ஆம் தேதி தொடங்க உள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுக்கு 2025ஆம் ஆண்டின் சிறந்த தொழில் சீர்திருத்தவாதி விருது மும்பையில் ஒரு முன்னணி ஊடக நிறுவனத்தால் இன்று வழங்கப்பட உள்ளது. முதலீட்டிற்கு உகந்த சூழலை உருவாக்குதல், முற்போக்கான தொழில்துறை கொள்கைகளை அறிமுகப்படுத்துதல் உள்ளிட்டவற்றில் அவர் ஆற்றிய முயற்சிகளுக்காக இந்த விருது வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறையின் சார்பில் பொதுமக்களின் குறைகளை நேரடியாக கண்டறிந்து தீர்வு காண்பதற்கான மக்கள் மன்றம் நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்டத்தில் இன்று நடைபெறுகிறது. காரைக்கால் நகர காவல் நிலையம் மற்றும் நெடுங்காடு காவல் நிலையம் ஆகிய 2 இடங்களில் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறவுள்ளது. பாரா துப்பாக்கிச் சுடுதல் விளையாட்டின் நிர்வாகத்தை சர்வதேச பாராலிம்பிக் குழுவிடமிருந்து சர்வதேச துப்பாக்கி சுடுதல் விளையாட்டு கூட்டமைப்பிற்கு மாற்றும் ஒப்பந்தத்தில் இவ்விரு அமைப்புகளும் கையெழுத்திட்டுள்ளன. ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் துப்பாக்கி சுடும் போட்டிகளை ஒரே உலகளாவிய அமைப்பின் கீழ் ஒன்றிணைப்பதற்கான முதல் நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.